திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அணுக முடியாத முதல்வராக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறார். இப்படியான ஒரு குற்றச்சாட்டை தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் சொல்லவில்லை. அவர்கள் பல நாடுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை சொல்வது மத்தியில் அமைச்சராக இருக்கின்ற பியூஷ் கோயல், மத்திய எரிசக்தித்துறை அமைச்சராக இருக்கின்ற கோயலுடைய இந்த குற்றச்சாட்டு என்பது பரவலான விவாதத்தை உண்டாக்கி இருக்கிறது. அணுக முடியாத முதல்வராக இருக்கிறார். இந்த ஆட்சி மாறினால் மட்டுமே தமிழகத்திற்கான திட்டங்களை, மின் திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்கிற அளவிற்கான கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். அதோடு 28 மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை சந்திக்க முடிகிறது. 29வதாக தமிழகத்தினுடைய முதல்வரை என்னால் சந்திக்கவே முடியவில்லை. தமிழகத்தில் இருக்கின்ற மின்துறை அமைச்சரை ஒரு முறை நான் தொலைபேசியில் அழைத்து பேசிய போதும் கூட அவர் அம்மாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை என்கிற விதமான கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமர்சனங்கள் பல விவாதங்களை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நேரத்தில் அணுக முடியாத முதலமைச்சராக, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு அரசாக இது இருக்கிறதா என்கிற கேள்வியை எழுப்பி இருக்கிறது. இதுதான் இன்றைய நம்முடைய விவாதமாக எழுந்திருக்கிறது. நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு நரேந்திரன், அதிமுகவிலிருந்து திருமிகு சரஸ்வதி, அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவசகாயம். அனைவருக்கும் வணக்கம். நரேந்திரன், ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறீங்க. ஒரு மத்தியில பொறுப்புல இருக்கிற ஒரு அமைச்சர் முதலமைச்சரை என்னால சந்திக்கவே முடியல, அணுக முடியாத இடத்துல அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதற்கான எதிர்வினையாக உடனடியாக இன்னைக்கு நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய அறிக்கை வந்திருக்கிறது. அவர் பல இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பிரதமர், நிதியமைச்சர் உள்ளிட்டவர்கள், மத்திய நிதியமைச்சர் யாரெல்லாம் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டுட்டு இந்த கடைசியா ஒரு விஷயம் குறிப்பிட்டு சொல்றார். அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் இது போல குற்றச்சாட்டுகளை பியூஷ் கோயலோ அல்லது பொன்னாரோ சொல்லக்கூடாது. நீங்க உங்களுடைய நலத்திட்டங்களை முன்வைத்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை ஒரு தேர்தல் பிரச்சனையாக மட்டுமே குறுக்குகிறார். அதை அப்படி பார்க்க முடியுமா? உண்மையிலே திரு ஓ பன்னீர்செல்வம் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையான விஷயங்களை சொல்ல வேண்டும், வளர்ச்சியான திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இதில் பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் அவர் பேசியதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு இளைஞர் அமைப்பில் ஒரு நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு, இந்தியாவோட வளர்ச்சி திட்டங்களை குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன விஷயம் 2018-19 ஆண்டுகளுக்குள்ளாக அத்தனை வீடுகளுக்கும் மின்சாரம் கிடைக்கின்ற வகையில் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு வருகின்றது. இதன் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்து வருகின்றோம். அதில் தமிழகத்தில் மட்டும் எங்களால் அணுக முடியவில்லை. அணுக முடியாத அளவில் முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினாலும், முதலமைச்சர் அணுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், மின்சார அந்த துறை அமைச்சரை கூட நான் தொலைபேசியில் பலமுறை முயன்றும் கூட தொடர்பு கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தொடர்பு கொண்டேன். பதிலளிப்பதாக சொன்னவர் இதுவரை பதிலளிக்கவில்லை என்பதில் மத்திய அரசாங்கம் அத்தனை மாநிலங்களுக்கும் சரியாக திட்டங்களை கொண்டு சேர்க்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கிறார். ஆகவே இதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் பட்டியலிட்டது போல 5-6 முறை மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கிறார். ஒரு முறை உண்மைதான். அதில் அவர் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்ற பொழுது அங்கே பிரதம மந்திரியை சந்தித்திருக்கிறார். முதல் முறையாக பதவியேற்ற பிறகு அதை தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த பொழுது மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே சந்தித்திருக்கிறார். இல்லை என்று மறுக்கவில்லை. அருண்ஜேட்லி சந்தித்திருக்கிறார். அதே போல தமிழகத்தில் மழை வெள்ள சேதங்களை பார்வையிட வந்த பொழுது திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சந்தித்தார். இல்லை என்று சொல்லவில்லை நான். ஆனால் இது மட்டுமே போதாது. ஒரு மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சரிவர அத்தனை திட்டங்களை ஒதுக்குகிறதா என்பதை நாளைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மத்திய அரசாங்கங்களை பார்க்கவே இல்லை, எங்களை எந்த திட்டங்களை கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற தலையாய பிரச்சனைகள் ஒன்று மின்சாரமும் ஒன்று. அதிலும் முக்கியமாக குறிப்பாக விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் என்பதே ஒரு எட்டாக்கனியாக மாறிப்போனது, ஒரு காணல் நீராக மாறிப்போய் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக விவசாயிகள் விவசாய தொழிலை விட்டுவிட்டு வேறு பல தொழில்களுக்கு செல்வதற்கோ விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட வகையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை மாற்றுகின்ற வகையில் அனைவருக்கும் மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்று மத்திய பிரதம மந்திரியோட திட்டத்தை அமல்படுத்துவதில் இருக்கிற சிக்கல்களை திரு பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறார். அணுக முடியாத முதலமைச்சர் அப்படிங்கிறது அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறார் ஓபிஎஸ். அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லை என்று நாங்கள் சொல்ல வேண்டாம், பியூஷ் கோயல் சொல்ல வேண்டாம், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ல வேண்டாம், நரேந்திரன் சொல்ல வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும்
ஆகவே இன்றைக்கு விவாதத்துக்குரிய பொருளாக தமிழகத்தில் மாறியது காரணம் உண்மையிலே அணுக முடியாத ஒரு சூழ்நிலையிலே முதலமைச்சர் இருப்பதாகத்தான் பொதுமக்கள் கருதி கொண்டிருக்க, அதைத்தான் நாங்களும் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். இதுல எந்த விதமான தனிப்பட்ட மாநிலத்தினுடைய நலன் கருதி ஒரு அமைச்சர் இப்படி சொல்றான்னு வச்சுட்டா கூட அதுக்காக ஆட்சி மாற்றம் குறித்து இப்ப பேசும்போதுதான் இது தேர்தல் குறித்து வருதோங்கிற கேள்வி எழுது. ஆமா, ஒரு மாநிலத்திலே ஒரு சிறப்பான வளர்ச்சி திட்டங்கள் வர வேண்டும் சொன்னால் இது போன்ற முதலமைச்சர்கள் இருந்தால், இது போன்ற அமைச்சர்கள் இருந்தால் வர முடியாது. இது பொதுவான கருத்து தான். எந்த மாநிலம் இருந்தால் பொருந்தும். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் பொருந்தும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் பொருந்தும், வேறு காங்கிரஸ் ஆக இருந்தாலும் இதுதான் திட்டம். யாராவது மத்திய அரசாங்கம் கொடுப்பது வேண்டாம் என்று சொல்லிவிட்டால், அதை வாங்க மறுத்துவிட்டால், சந்திக்க மறுத்துவிட்டால் திட்டங்களை எப்படி நம்மால் கொடுக்க முடியும்? ஒரு பக்கம் நாங்கள் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு வருகிறது, மறுபக்கம் நாங்கள் கொடுத்தாலும் கூட வாங்க நீங்கள் தயாராக இல்லை என்பது வருத்தத்தில் தான். ஓராண்டுக்கு முன்பு இதே அமைச்சர் இங்க மின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துகிறார் அம்மா அப்படின்னு சொன்னார். முதல்வர் ஜெயலலிதான்னு கூட சொல்லல, அம்மான்னு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர். ஓராண்டில் இது மொத்தமாக மாறி இருக்கிறது. அவருடைய அவருக்கான அனுபவம் தவறாக ஏற்பட்டது. பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியும். பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல ஒண்ணும் கிடையாதுங்க. அவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்களை திட்டங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அவர் பதில் அளித்திருக்கிறார். என்னால் சந்திக்க முடியவில்லை. திட்டங்கள் நிறைவேறக்கு என்ன சொன்னார் என்பது அறிக்கையை நான் இப்பொழுது சரியாக நினைவில்லை. ஆனால் ஒருவேளை நீங்க சொல்லியது உண்மையாக இருந்தாலும் கூட திட்டங்கள் ஒருவேளை செயல்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் சந்திக்க முடியும் என்பது உண்மைதானே? அந்த காரணம் உண்மைதானே? அந்த காரணி உண்மைதானே? அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. இதில் என்ன தவறு இருக்கிறது? சரஸ்வதி, அணுக முடியாத முதலமைச்சர் அப்படிங்கிறது பியூஷ் கோயல் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரிகிறது எத்தனை இடங்களில் அவரை சந்திக்க முடிகிறது. ஒரு முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஒரு மத்திய அமைச்சராலேயே முடியாத போது ஒரு சாதாரண வாக்காளர் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது. அவர்களே சொன்னார்கள், இத்தனை பேர் அம்மா சந்திச்சிருக்காங்க. இந்த 2 வருடத்தில் எத்தனை முறை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மத்தியில சந்திச்சிருக்காங்க. இதே சகோதரர் அமைச்சர் பொன்னார் சொன்னார், நீங்கள் சொன்ன கருத்தை தான் நானும் சொல்றேன். மிக திறமையான முதலமைச்சர், அருமையான முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வைத்திருக்கிறார் என்று அம்மாவை பற்றி சொன்னார். ஒவ்வொரு தடவையும் பார்த்து பேசினால் அது ஒரு முதலமைச்சருடைய கடமை என்று நீங்க நினைச்சா, எங்கள் அம்மா அப்படி நினைக்கல. ஒரு முதலமைச்சருடைய கடமை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். மக்கள் அவர்களை அமர வைக்கும் போது தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அமைச்சர் ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுங்கிறது அவருடைய திட்டங்கள் செயல்படுத்துறது தொடர்பா பார்க்கணுங்கிறாரு. அவருடைய தனிப்பட்ட நலன்களுக்காக பார்க்கல. அவரை சந்திக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு முதலமைச்சருக்கான அழகாது. மாண்புமிகு அமைச்சருடன் அந்த துறை அமைச்சர் அண்ணன் நத்தம் விஸ்வா கூட பேசி இங்க இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பி வைப்பட்டாங்க டெல்லியில போய் சந்திச்சு அந்த துறையில பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதெல்லாம் அவங்க மறைச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியதை செய்ய விடாம தடுக்கிறோங்கிறாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் சென்னை வந்திருந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நிறைய கோரிக்கைகளை வச்சாங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லாமே மக்களுக்கானது. முல்லை பெரியார் அணை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், ஜல்லிக்கட்டு விவகாரம் முடிக்கப்பட வேண்டும், பல கோரிக்கைகள். எல்லாவற்றையும் விட மழை வெள்ளம் வந்த பிறகு 25,000 கோடி கேட்டோம். இந்த 4 மாவட்டங்களும் மக்களுக்காக 1900 கோடியை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி இதுவரைக்கும் மத்திய அரசு வாய் திறக்கல. அதே போல முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை, முதலமைச்சரை பார்க்க முடியலங்கிறாரு. அவங்க பாரத பிரதமரை இன்னைக்கு எல்லாரும் சந்திக்க முடியுதா? அவர் பாதி நேரம் இந்தியாவிலே இருப்பதில்லை. உலகம் சுற்று வாலிபனாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா, உலகம் பூரா சுத்திட்டு இருக்காரு. அவர் இந்திய மக்கள் அணுகக்கூடிய நிலையில் இன்னைக்கு பாரத பிரதமர் இல்லை. பிரதமருடைய செயல்பாட்டை பத்தி நம்ம பேசுவோம். அது இன்னைக்கு விவாத பொருள். முதலமைச்சர் அவருடைய முதலமைச்சர் குற்றம் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா தலைமை எப்படி இருக்குங்கிறத நாங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். இரண்டாவது, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்தவரை எரிசக்தி துறை அமைச்சர் சொல்றாரு, 28 மாநிலங்கள்ல என்னால திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுது, தமிழகம் அதுக்குள்ள வரல, அதற்கு எரிசக்தி துறை அமைச்சரை கூட என்னால தொடர்பு கொள்ள முடியுங்கிறார். ஒரு அமைச்சர் அளவுல கூட நீங்க அனுப்ப மாட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மின்வெட்டு இருந்து பெரிய மின்சாரம் இல்லாம இருந்து நீங்க சொன்னா மத்திய மந்திரியே வந்தாரு, அவங்க ஏத்துக்கல, மின்வெட்டே தீர்க்கலன்னு சொல்ல. இன்றைக்கு அடிச்சு நான் சவாலாவே திட்டங்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப சரஸ்வதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மின் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாளை வச்சு பேசக்கூடாது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு என்ன தேவைன்னு பேச வேண்டியிருக்கு. அப்படி யோசிக்காததுனாலதான் கடந்த 10 ஆண்டுகள் அப்படியான நேரத்துல ஒரு மத்திய அமைச்சருடைய ஒரு மின் திட்டங்களை என்னால செயல்படுத்த முடியல, இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து கம்யூனிகேஷன் இல்லன்னு சொல்றது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அதுக்குள்ள நீங்க அதை எப்படி நீங்க சொல்லிட்டு போயிட்டார் மின் திட்டங்களை செயல்படுத்த முடியலன்னு. என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? தமிழ்நாட்டில இருந்து போனவர்கள் அவங்க இருந்தவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? அதையெல்லாம் அந்த அமைச்சர் தெளிவாக விளக்கி இருக்கணும். இரண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் சொல்லாம இப்ப ஏன் சொல்றாங்க ஆட்சி மாற்றம் வர வேண்டும்? அடுத்த லைன் சொல்லும் போதே தேர்தலுக்கான பரப்புரையாக
இருப்பதாக கூட வச்சுப்போம். அதுக்கான உள்நோக்கம், அரசியல் உள்நோக்கம் கூட இருக்கட்டும். ஆனால் அதுல உண்மை இருக்கா இல்லையாங்கிறது பார்க்கணும். அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு மின்வெட்டு கிடையாது. மின்வெட்டை பத்தி பிரச்சனை இல்லை. அணுக முடியாத முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை வாரந்தோறும் பார்ப்பேன்னு சொன்னாங்க. பார்க்க முடிஞ்சதா? எதுக்குங்க வாரந்தோறும் அதுக்கான என்ன பத்திரிகையாள பார்த்து செய்தி சொல்லிட்டு அதை நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க சும்மா இருக்க போறீங்களா? இல்லையே, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தமிழக அரசு எந்த செய்தியா இருந்தாலும் அடுத்த நிமிடம், இப்ப இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் உடைய செய்தி அடுத்த நிமிடம் உங்களுக்கு வந்ததா இல்லையா? மாண்பு முதலமைச்சருடைய ஒவ்வொரு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது அடுத்த நிமிடம் பிரஸுக்கு வந்து சேருதா இல்லையா? ஏன்னா நாங்க எல்லாம் ரகசியமா பண்றோம், யாருக்கும் தெரியாமையா பண்றோம். தமிழக அரசு எந்த திட்டத்தை செய்தாலும் அடுத்த நிமிடம் எல்லா ஊடகங்களுக்கும் எல்லா பத்திரிகைகளுக்கும் செய்தி போய்கொண்டுதான் இருக்கிறது. இந்த அறிக்கையே கூட எனக்கு கேள்வி வந்து முதலமைச்சர் குறித்து, குற்றச்சாட்டு முதலமைச்சர் குறித்து, அப்புறம் இந்த துறை சார்ந்தவர் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், இவங்க ரெண்டு பேருமே இல்லாம நடுவுல பன்னீர்செல்வம் பேர்ல ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதுவும் கூட கேள்வி. அதாவது இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களில் முக்கியமான அடுத்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர், முதலமைச்சராக பதவி வகித்தவர், ஒரு முக்கிய கட்சியிலும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்பவர், அவர் பதில் சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? கட்சியின் சார்பாக அவர் பதில் சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஒரு அரசனுடைய ஒரு உரிமைன்னு கூட அதை நான் எடுத்துக்கிறேன். அது அந்த கேள்வி வந்ததுனால கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து சொன்னீங்க முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு. அதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முன்னாள் முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் இருந்த போது நீங்க கொடுத்த பட்டியல்ல ஒரு மத்திய அமைச்சர் கூட சந்திக்கல. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களே வெளியிட்டு இருக்கிற இந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா கூட வரிசையாக அவர் பிரதமராக மோடி பதவியேற்றதுக்கு பிறகு 28/8/2014, கடைசி 5/9/2014 அதுதான் கடைசி சந்திப்பு வெங்கையா நாயுடு முதலமைச்சர் பார்த்திருக்கார். அதுக்கு பிறகு 2015 ஆகஸ்ட், அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் பார்க்கறாங்க. நடுவுல ஓபிஎஸ் அவர்கள் இருந்த போது எத்தனை சந்திப்புகள் நடந்ததுங்கிற கேள்வியும் வரதான் செய்யுது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை சந்திக்க வேண்டும் என்ற மத்திய அமைச்சர்கள் வராங்க. முதலமைச்சராக யார் பொறுப்பு வைத்தாலும் அவங்களுக்கான பொறுப்பு இருக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்து அவர்களோட தான் பேச முடியும். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மிஸ்டர் கார்த்திக். இடையில் அண்ணன் தற்காலிகமாக முதலமைச்சராக அமர வைக்கப்பட்டார். ஆனால் மக்கள் மனதிலும் சரி, எல்லார் மனதிலும் சரி, அன்றைக்கும் முதலமைச்சராக இருந்தவர் எங்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தான். என்றைக்குமே முதலமைச்சராக மக்கள் நினைப்பது அம்மாவைத்தான். ஆகவே அம்மா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர்கள் வரும்போது சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. இடையில் அந்த பொறுப்பை சில நாட்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வச்சிட்டு இருந்தாங்க. பிறகு பொறுப்பு அம்மாவிடத்தில் வந்த பிறகு நியாயமான முறையில் போராடி வெற்றி பெற்று வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் தன் கடமையை செய்யறாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை என்பதனால்தான் தேர்தலுக்காக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே தவிர, இதே அண்ணன் பொன்னார் பாராட்டினார். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் மாண்புமிகு அமைச்சர் பாராட்டினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு இல்லை, தமிழ்நாட்டில் சிறந்த முதலமைச்சர் பாராட்டினார். குற்றச்சாட்டு வைக்கும்போது இதுக்கான அழுத்தம் கூடியது. ஏன்னா நீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை உங்களோட பதவியேற்புக்கு அழைக்கல. ஆனால் திரு பொன் ராதாகிருஷ்ணனையும் திரு ஹெச் ராஜா அவர்களையும் கூட்டிருந்தீங்க. அப்படி அழைப்பு கொடுத்து அப்படி நெருக்கமாக நட்போடு ஒரு அரசியல் உறவு இருந்த ஒருவரே உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். கூட்டணிக்கு வரவில்லை என்பதனால் ஏன் தமிழிசை வந்து அவங்க கல்யாணத்துக்கு போய் அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களுக்கு கௌரவம் கொடுத்து அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அம்மா கௌரவப்படுத்தி அனுப்பலையா? நான் தமிழிசை பார்க்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா? அணுக முடியாத முதலமைச்சர் அந்த அம்மா பேசுறாங்களே, அந்த அம்மா வீட்டு இல்ல திருமணத்திற்கு முதலமைச்சரை நேரில் சந்தித்து பத்திரிகை கொடுக்கலையா? அணுக முடியாமையா இருந்தாங்க? சகோதரர் பொன்னாருக்கு போன வருஷம் வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திறமையானவர், நல்லவரா இருந்தவங்க இன்னைக்கு கூட்டணியில இல்லன்னு உடனே அணுக முடியாதவர் ஆயிட்டாங்களா? ஏன் அணுக முடியாத அமைச்சராக முதலமைச்சராக இருக்கிறாருன்னு பல சந்தேகங்கள், பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் ஒவ்வொன்றா கேட்கிறேன் நானு. அது வந்து ஊடகங்கள் நீங்கள் தான் சொல்றீங்க, மக்கள் சொல்லல. அணுக முடியாத முதலமைச்சர் என்று அம்மாவை மக்கள் சொல்ல, ஊடகம் சொல்லல, இங்க இருக்கிற தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் சொல்லல, மத்திய அமைச்சர் சொல்றாங்க. அவங்களே எதிர்க்கட்சி தான் எங்களுக்கு. திரு கார்த்திக் அவர்களே, இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா எதிர்க்கட்சி தான் பொறுப்பில் இருக்கிற மத்திய அமைச்சர் இந்த குற்றச்சாட்டு கூட்டணிக்கு வந்திருந்தா அவங்களுடைய வார்த்தையே வேற மாதிரி இருந்தது. சகோதரர் மன்னிக்க வேண்டும், எந்த காலகட்டத்திலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வர வேண்டும் பேசவில்லை, அதற்கான முயற்சியும் எடுக்கவில்லை. ஆகவே கூட்டணிக்கு வரவில்லை என்ற வைத்தியத்தில் நாங்கள் பேசுறோம். தயவு பண்ணி சொல்லாதீங்க. யதார்த்தமான அரசியல் சூழ்நிலை நாங்கள் பேசிட்டு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வர வேண்டும். இது எங்களுடைய ஒரே மந்திரம். இதுல நாங்க ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றோம். திமுக மற்றவங்களுடைய இது கேட்டு வந்துடலாம். திரு அப்பாவு, உங்களுடைய தலைவர் நேற்றுக்கு ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கார். உடனடியாக இந்த அறிக்கையை பயன்படுத்திட்டார். ஒரு தேர்தல் நேரத்தில் நிச்சயமா ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு செய்தின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய முதல் கட்ட கருத்தா என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு மத்திய அமைச்சர் அப்படிங்கறது வந்து அவருக்கான விளக்கம் வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது தமிழக அரசு. அதாவது பீஸ் கோயல் வந்து ரெண்டு விஷயத்தை முன்வைக்கிறாரு.
ஒண்ணு முதல்வரை சந்திக்க முடியல, திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மற்ற மாநிலங்கள்ல முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் சந்திச்சு அதை முடிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் முடிக்க முடியலங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு செய்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட சுயமா பேசுவது கிடையாது, சென்னையில் இருந்து அறிக்கைகள் வந்த பின்புதான் அந்த அறிக்கையை வாசிக்கிறாருன்னு 2 விஷயத்தை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அதுல எதுக்காக சொல்றாருங்கிறது எனக்கு இப்போ தெளிவா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கடந்த ஜனவரி மாசம் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஜிண்டால், டாடா, ரிலையன்ஸ், அதானி, அம்பானி எல்லாரும் வந்திருந்தாங்க. செய்யூர்ல 4000 மெகாவாட் மின் திட்டம் 25,000 கோடி ரூபாய் செலவுல யூபிஐ கவர்மெண்ட் இருக்கும்போது இந்தியா முழுவதும் 18 அல்ட்ரா மின் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுல தமிழ்நாடு திட்டத்துக்கு டெண்டர் விடுறதுக்காக அன்னைக்கு வராங்க. அப்போ வந்து அவர் 3 நாள் இங்க தங்கி இருக்கிறார். ஆனால் யாரும் டெண்டர் போட மாட்டாங்க. டெண்டர் போட்ட ஒரே ஒரு ஆளு பெல் மட்டும்தான் போட்டிருக்காங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெட். வேற யாருமே போடல. ஏன் போடலன்னு சொன்னா, அவங்க 3 நாளைக்கு முன்னாலே, டெண்டருக்கு 3 நாளைக்கு முன்னாலே வந்து முதல்வரையோ அல்லது நம்ம தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் யாரையாவது சந்திச்சு காம்ப்ரமைஸ் நடக்கு, ஆனா முடியல. அதனால டெண்டரை கேன்சல் பண்றாங்க. நான் அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, பெல் சிங்கிள் டெண்டர், அதனால கேன்சல் பண்ணாங்க. மத்திய அமைச்சர் அப்போது பியூஷ் கோயல் நினைச்சிருந்தா என்டிபிசி தெர்மல், மத்திய தேசிய தெர்மல் ப்ராஜெக்ட் அந்த அவங்க போட்டிருக்கலாம், என்ஹெச்பிசி இவங்க 3 பேரையும் போட சொல்லி இருக்கலாம் மத்திய அரசு. அன்னைக்கு போடல. அன்னைக்கு நாங்க முயற்சி பண்ணி முடியலங்கிறத அன்னைக்கு சொல்லியிருக்கலாம். அது சொல்லல. அவர் அன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லா பத்திரிகை நிருபர்களும் கேட்காங்க. 4000 மெகாவாட் மின் திட்டம் இந்தியா முழுவதும் 18 இடத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரிசாவும் தமிழ்நாடு மட்டும்தான் முடியல. தமிழ்நாட்டில் டெண்டர் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு 25,000 கோடி ரூபாய் திட்டம். இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, டெண்டர் போட யாரும் போடல. என்ன குறை இருக்கு அப்படிங்கறத அன்னைக்கு சொல்லிருக்கணும் அவங்க. இன்னைக்கு காலம் அப்ப அவர் அரசியல் செய்கிறார் அப்படின்ற ஒரு அன்னைக்கு. ஆனா அவரு முதல் தடவை இன்னொரு முயற்சி பண்ணாங்க. அவனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா, 3 மாசத்துக்குள்ள நான் ஒரு 90 நாட்களுக்குள் மீண்டும் இந்த திட்டத்திற்கு ஒப்பந்த புள்ளிகளை நான் மீண்டும் டெண்டர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கருத்தை சொன்னார் அவர். அப்ப அதற்காக அவர் முயற்சி பண்ணியிருக்காரு, அது முடியல. இன்னொரு கருத்தை சொல்றாரு, நாடாளுமன்றத்தில் யாரும் பேச மாட்டாங்கிறது. அதுக்கு ஒரு உண்மை, நாடாளுமன்ற மேலவையில இன்னைக்கு 11 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் ஏடிஎம்கே சார்பா இருக்காங்க. நாடாளுமன்ற மேலவையில இவங்க 6வது இடத்துல பேசக்கு தகுதி இருக்கு. இவங்களுக்கு 32 நிமிஷம் பேசலாம். ஆனா கடந்த 2015 டிசம்பர்ல நடந்த தேர்தலில் அந்த நாடாளுமன்ற மேலவை கூட்டத்தில் 20வது இடம் வரை பேசல. 20வது இடத்துல தான் அவர் ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் ஒரு ஆளு ஏதோ உப்பு செப்பு இல்லாம 4 வார்த்தையை பேசிட்டு போனாங்களே தவிர அதுவும் நடக்கல. இன்னொன்னு 37, 11, 48 எம்பி இருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினருடைய மேம்பாடு திட்டத்தை அவங்க சுயமா யாருக்கும் எழுதி கொடுக்க முடியாது. கார்டன்ல கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போட்டாதான் முடியும். அப்போ அமைச்சர் பார்க்க முடியல, எம்எல்ஏ பார்க்க முடியல, எம்பி பார்க்க முடியல, மக்கள் பார்க்க முடியல, ஐஏஎஸ் அதிகாரி பார்க்க முடியல, ஐபிஎஸ் அதிகாரி எந்த அதிகாரியும் பார்க்க முடியல, எந்த பிரச்சனையும் போட முடியல. இதை நம்ம தொடர்ந்து நம்ம இங்க இருக்கவங்க எல்லாருமே வலியுறுத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். அவரும் அந்த உண்மையை இவ்வளவு நாளைக்கு பிறகு சொல்லியிருக்காருங்கிற ஒரு குறையை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. அவரை சந்திக்க முடியாதனால பொன்னாராத சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நிதின் கட்கரி 1 இயருக்கு முன்னால வராரு, 50,000 கோடி ரூபாய் நான் தாரேன், தமிழக அரசு எங்களுக்கு நிலம் கையகப்படுத்துறதுலயும் எங்களுக்கு என்ஓசி தரதிலையும் அவங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு திட்டம் இதுவரை அந்த அதுபடி கொடுக்கல. பொன்னார் திரும்ப திரும்ப சொல்றாரு, கிழக்கு கடற்கரை சாலை 15,000 கோடி ரூபாய்க்கு நான் அதை நடைமுறைப்படுத்துறேன். நிறைய திட்டம் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். எந்த உதவியும் செய்யல. அதனால அவர் சொன்னது 100% கரெக்ட். ஒரு திரைமறைவுல இருந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசு இருக்கு. அதனாலதான் அவர் தூக்கி எறியணுங்காரு. எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாங்க பார்லிமெண்ட்லங்கறதே அவர் பேச சொல்ல. கூட்டணி கட்சி தலைவர் பேசுறாரு, அவர்கிட்ட கேட்டுருவோம். திரு வேல்முருகன் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அப்பா வைக்கிறாரு. அதிகாரிகள் பார்க்க முடியல, ஆட்சியாளர்கள் பார்க்க முடியல, அமைச்சர்கள் பார்க்க முடியல, மக்கள் யாரும் பார்க்க முடியல, இப்படியான ஒரு அரசாங்கம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதை நான் முற்றுமுதலுமாக மறுதளிக்கிறேன். காரணம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுத்துறை உயர் அதிகாரிகள்
சந்திக்கிறார்கள், அமைச்சர் பெருமக்கள் சந்திக்கிறார்கள், எங்களை போன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள். நான் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 3 முறை முதலமைச்சர் தேர்தல் நேரத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் பாக்குறீங்க. நான் தேர்தலுக்கு முன்னாடி சந்திச்சேன். இப்ப நம்ம பேசுறது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பாக. முதலமைச்சர் அவர்கள் இந்திய நாட்டு இனப்படுகொலை செய்த சிங்கள பேரினவாத அரசின் அதிபர் மஹிந்த ராஜபக்சே இங்கு வருகின்ற போது மாண்புமிகு முதலமைச்சரை நான் முதல் நாள் சந்திக்கணும்னு கேட்டேன். உடனடியாக எனக்கு நேரம் கொடுத்தாங்க. அப்போ உலக தமிழுடைய வேண்டுகோளை கொண்டு போய் முதலமைச்சர் கையில் கொடுத்தேன். அம்மா இது மாதிரி இனப்படுகொலை செஞ்ச ரத்த கரப்படைஞ்சவன் வரான், பதவியேற்பு விழாவில் மோடி பதவியேற்பு விழாவில் போகக்கூடாதுன்னு சொன்னேன். மதுக்கு மோடியினுடைய நண்பர் முதலமைச்சர். ஆக மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. என்னை போல பல தலைவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எளிதில் அணுகுமுறையில் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அமைச்சர் பெருமக்களே, மத்திய அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு பத்திரம் வாசியிருக்காங்க. துணிச்சலான பெண்மணி, ஆளுமை நிறைந்தவர்கள், மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர். இதெல்லாம் சொன்னது திரு வெங்கையா நாயுடு போன்றவர்கள், நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள், திரு ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், ஏன் இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவற்றை எல்லாம் இன்றைக்கு புறந்தள்ளிவிட்டு இன்றைய தேர்தல் காலத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு அரசியலில் தனித்து விடப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்ட குற்றச்சாட்டுகளை குறிச்சு வச்சீங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை மடைமாற்றம் செய்வதற்காக ஆளுகின்ற அரசின் மீது வேற எந்த ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இவங்க முதல்வர் சந்திக்கிறது எளிதா முடியும்னு சொல்றாங்களே. இன்றைக்கு பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக நூற்றுக்கணக்கான கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் இன்றைக்கு 84 படகுகள் மீட்டு தரப்படவில்லை. இன்னும் இன்றைக்கு 99 மீனவர்கள் உள்ளே இருக்கிறாங்க. ஒரு கடிதத்துக்கு இன்னைக்கு பதில் கிடையாது. 7000 கோடி கேட்டாங்க முதலமைச்சர் பிரதமர் சந்திக்கும் போது. இன்னைக்கு நம்முடைய வரி உயர்வு மத்திய அரசு நம்ம கிட்ட பிடித்து செய்த வரி உயர்வை திருப்பி கேட்டாங்க, கிடையாது. என்னுடைய கடனெல்லாம் பேசலாம். மிகப்பெரிய நீங்க சொல்ற 20000 கோடி கேட்டா பதில் கிடையாது. நீங்க சொல்ற சொல்லி முடிச்சிடறேன். மத்திய இந்த அமைச்சரா இருக்கிறவரு, நான் விஷயத்தை சொல்றது இல்ல, வேற வேற ஆங்கிள் எல்லாம் சிந்திக்கிறாங்க. நான் இவரை பார்க்க மறுத்தாக்கு முதலமைச்சருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு காரணம் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா 13000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் ஒப்பந்த தொழிலாளர்களையும் அங்க இருக்கிற மண்ணின் மனிதர்களை அழைத்து பேசி துறை அமைச்சரிடம் வலியுறுத்தி என்எல்சிக்கு அழுத்தம் கொடுக்க போது அதை குறித்து இந்த அமைச்சர் கிஞ்சித்தும் கவலைப்படவே இல்லை. அன்றைய ஓபிஎஸ் அவர்களும் நத்த விஸ்வநாதன் அவர்களும் இவர்களிடத்தில் பேசிய போது அதை பொருள்படுத்தவே இல்லை. ஆனால் இன்றைக்கு இவர் இன்னைக்கு குற்றச்சாட்டு சொல்றாரு. அதே மாதிரி நிலம் கொடுத்த என்எல்சியினுடைய நிலம் கொடுத்த மக்களுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கேட்டோம், இழப்பீடு கேட்டோம், இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிறோம். கூடுதல் மின்சாரத்தை தமிழ்நாட்டு கொடுங்கன்னு கொடுத்தாங்க, என்எல்சி மூலமா பெற்று கொடுங்கன்னு கொடுக்கல. கூடங்குளம் அணு உலையில உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை முழுவதுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்க, கொடுக்கல. இதையெல்லாம் செய்ய முன்வராத, இதையெல்லாம் கிஞ்சித்தும் கவலைப்படாத இந்த நாட்டுடைய மத்திய மின்துறை அமைச்சரை தமிழக முதலமைச்சர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 2 கேள்விகள் என்னுடைய மண்ணுக்கும் என்னுடைய மக்களுக்கும் முடியலை தரமல்ல. வேல்முருகன், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு வந்து அதிகாரிகள் அவரை ரெகுலரா பாக்குறாங்க, ஈஸியா பார்க்க முடியுது, அணுக முடியுதுன்னு சொல்றீங்க. கடைசியாக மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிப்பாளர்களுடைய கூட்டம் எப்போது நடந்தது? குறைந்தபட்சமாக ஒரு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை குறித்து தெரிந்து கொள்வதற்கு நேரடியாக முதலமைச்சர்கிட்ட விளக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு வருடந்தோறும் நடக்க வேண்டிய அந்த கூட்டம் நடந்ததா? அப்படி என்றால் அந்த அதிகாரிகளுக்கு எப்படி முதலமைச்சருடைய எண்ணம் போய் சேரும், அல்லது அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறார்கள் எப்படி போய் சேரும்? கண்டிப்பா ஒரு கேள்வி. இரண்டாவது இன்னொரு கேள்வி இருக்கிறது. நீங்க பல விஷயங்களை பட்டியலிட்டீங்க. தமிழ்நாட்டுக்கான நூற்றுக்கணக்கான கடிதங்களை எழுதியிருக்கிறோம், முதலமைச்சர் எழுதியிருக்கிறாரு, இதுக்கெல்லாம் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை அப்படின்னீங்க. உங்களுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய அளவிற்கு அங்க குரல் கொடுக்காத, எதிர்ப்பை தெரிவிக்காமல் ப. சிதம்பரம் பிரச்சனைக்கு நீங்க தெரிவித்த எதிர்ப்பை இதுக்கெல்லாம் காமிச்சிங்களாங்கிற கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த 2 கேள்விகளுக்கான பதில் உங்களிடம் தேவை இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் பேசுவோம். நிச்சயமா உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். இல்ல நான் சொல்லி முடிச்சிருக்கேன். கேள்வி கேட்டீங்க சொல்லிட்டீங்க. அதாவது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய மாநாடு இந்த கடைசி ஆண்டு நடைபெறவில்லை என்பது உண்மை. அதற்கான காரணம் ஏற்கனவே முதலமைச்சர் முந்தைய ஆண்டு நடக்கல. இல்ல இதை கேளுங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போது அந்த உடல்நிலையின் காரணமாக அவங்க கொஞ்சம் அந்த நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டிய சூழல் மருத்துவர்கள் அறிவுத்தோடு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அதை நடத்த முடியல. 1. 2வது, இன்னைக்கு டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, துறை செயலாளர்கள் ஒவ்வொரு துறை வாரியாக முதலமைச்சர் ஆய்வு செய்திருக்கிறார். புகைப்பட வெளிவந்திருக்கிறது. நீங்க காணொலி காட்சியுமா திறக்கலாம். ஆனா காணொலி காட்சியின் கூட அத்தனை துறையினுடைய, அத்தனை நிர்வாகத்தினுடைய அத்தனை வேலைகளையும் மாண்பு முதலமைச்சர் கோட்டைக்கு தினந்தோறும் வந்து அந்த பணிகளை தொடங்கி வைக்கிறார், பணியாற்றுகிறார். ஆனா அதே மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் மீனவர்கள் பிடிக்கும் போது இந்த மாதத்தில் மட்டும் 6 கடிதங்கள் இந்த நாட்டுடைய மத்திய அரசு சொன்னீங்க. திமுக தலைவர் கடிதம் எழுதும் போது என்ன சொன்னீங்க? போன
நான் என்ன சொல்றேன், வெறும் கடிதம் மட்டுமே செயல்படவே இல்ல, பார்க்கவே இல்ல. மக்கள் 1.5 லட்சம் பேர் இனப்படுகொலை செய்து அந்த இனப்படுகொலை குறித்து இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்ற சட்டமன்றம் மக்கள் மன்றத்தோட தீர்மானம் வெளிப்படா இருக்கலாம். ஒரு சாதாரண தமிழ்நாட்டு மத்திய அரசு எங்களுக்கு எங்க மதிப்பளிச்சுதா? மதிப்பளிக்கிற ஒரு மத்திய அரசுடைய பிரதியை நாங்க அடிக்கடி சந்திக்கிறோம். என்ன இல்ல இல்ல அவரை விட்டுருங்க, மின்துறை அமைச்சரை விட்டுட்டீங்க. அதற்கு பிறகு நீங்க வந்து நீங்களே பட்டியல் போட்டிருக்கீங்க. எத்தனை அமைச்சர்களை பாத்திருக்கீங்க? அத்தனை அமைச்சர்களை புறக்கணிச்சீங்களா? மத்திய அரசு இதெல்லாம் செய்யவில்லை, நான் இவங்க எல்லாம் புறக்கணிக்கிறேன். பாரத பிரதமரை புறக்கணிக்கிறேன், நிதி அமைச்சரை புறக்கணிக்கிறேன். சொன்னமா அத்தனை அமைச்சர்கள்கிட்ட என்னென்ன சொல்ல 21 பக்கங்கள் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை குறித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனா இவற்றை எதையுமே மத்திய அரசு செய்யலங்க. தமிழ் இனத்திற்கு எதிரான அரசாக, தமிழ் இனத்தின் எதிரி அரசாக, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை மூடி மறைக்கின்ற ஒரு அரசாகத்தான் மத்திய அரசு இருக்குது. அது பேசலாம். வெறுமனே பேசலாம் நரேந்திரன். அவரும் அந்த இஷ்யூ விட்டு வெளில போறாரு, நீங்களும் அதுக்குள்ள ஏன் தொடர்ந்து போகணும்? நம்ம வேற விஷயங்கள், இது இப்ப இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது வேற. அதுல ஒரு குறிப்பிட்ட அம்சம் தான் நீங்க சொல்ற ஈழ பிரச்சனைங்கிறது. நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுடைய முக்கியமான அவருடைய எத்தனை கடிதத்துக்கு முதலமைச்சர் கடிதத்துக்கு பதிலளிச்சு வெளிமாநிலங்களுக்கு கொள்முதலுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இல்ல இல்ல நான் பேசுறேன். நீங்க வந்து இதுக்கான கேள்விகளும் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன எதிர்வினை நீங்க ஆட்டுனீங்கன்ற கேள்வியும் இருக்குது. திரு தேவசகாயம், இந்த அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு அரசாங்கத்தினுடைய டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கணும்? இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த சம்பவங்களை நீங்க எப்படி ஒரு நீங்க மின்சாரத்துறையில உயர் பொறுப்புல இருந்திருக்கீங்க, இதனுடைய பிரச்சனைகள் தெரியும் உங்களுக்கு, ஆழமான அந்த பிரச்சனைகள் தெரியும். அது குறித்து ஒரு நீங்க கேட்ட கேள்வியை ஒண்ணு, பதில்கள்லாம் வேற வேறதான் வந்துட்டு இருக்கு. சரியான சப்ஜெக்ட்ல டிபேட் நடக்கல. நான் தான் கரெக்டா சொல்லிருக்கேன், நீங்களும் சரியா சொல்லல. இந்த செய்யார் ப்ராஜெக்ட் வரவே கூடாது, கேடு கட்ட ஒரு ப்ராஜெக்ட். அது டீட்டெயில போக விரும்பல. அதான் ஜெயலலிதா ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய வரவேற்கக்கூடியது. அது ஒரு செப்பரேட் டிபேட் வைக்க சொல்லுங்க. நான் சொல்றேன், நாங்க பெரிய ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட்டே பண்ணிருக்கோம். 4000 மெகாவாட் சும்மா சுற்றுச்சூழலே நாசமாய் போவோம், பொருளாதாரத்திலே அது ஃபீஸிபிள் கிடையாது. எனவே நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பியூஷ் கோயல் வந்து சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்னைக்கு வந்து இந்தியாவிலே மிகவும் மோசமான நிலையில் இருக்கு. இந்தியா முழுதுமே 3.8 lakh crore வந்து நஷ்டத்தில் எல்லா மின்சார வாரியங்களும் இருக்கு. அதில் 25% வந்து தமிழ்நாடு, 90 கோடிக்கு மேல 98,000 crores. இதுல வந்து மிகவும் என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்களோ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை இது 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 ஒரு புனரமைப்புக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, மறுசீரமைப்பு திட்டம். போன செப்டம்பரில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஃபைனான்ஷியல் சைடு, நான் ஃபைனான்ஷியல் சைடு வந்து இந்த 98 crores எப்படி வந்து அதை இது பண்ணி ஃபைனான்ஷியல் பேக்கேஜ் கொண்டு வந்து ஸ்டேட் ஷேர் பண்ணி சென்ட்ரல் ஷேர் பண்ணி கொண்டு வந்து, அது ஒன்று. ரெண்டாவது நான் ஃபைனான்ஷியல் பேக்கேஜில் வந்து மிகவும் முக்கியமாக 3 விதமான, ஒன்று வந்து இப்போ இருக்கிற மின்சார உற்பத்தி, அதாவது ஜெனரேஷன் பிளான்ட்டில் வந்து எப்படி கோல் லிங்கேஜ் சரி பண்ணி ஸ்மூத்தாக கோல் கொண்டு வந்து, குவாலிட்டி கோல் கொண்டு வந்து, ஏன்னா இவர் கோலுக்கு மினிஸ்டர் இல்லையா, அதனால் அது கொண்டு வந்து எப்படி உங்களோட உற்பத்தியை பெருக்கலாம், அது ஒன்று. ரெண்டாவது இந்த லிட் அந்த இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எப்படி வந்து மின்சார தேவையை குறைக்கலாம், அதாவது மின்சாரத்தை சேமிப்பை குறைக்கலாம். மூணாவது என்ன ஒரு திட்டம், இந்த மாதிரி 3 விதமான திட்டத்தை கொண்டு வந்து அது மற்ற ஸ்டேட்டில் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு தான் ப்ரியாரிட்டி நம்பர் 1. இது பண்ண வேண்டியது தமிழ்நாடு, இது பண்ணலை. இப்போ இவருக்கு பியூஷ் கோயலுக்கு வருத்தம் என்னென்னா, இது தமிழ்நாட்டில் பண்ணனா, தமிழ்நாடு பண்ணமா இருந்தால் இந்தியா முழுதுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அவருக்கு டிபார்ட்மெண்ட் ஒரு பங்கு இல்லை, அவருக்கு டிபார்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கீழே போயிடும். அது பண்ணும்போது தான் அதிகாரிகள் ரெஸ்பாண்ட் பண்ணதுனால, இங்கே உள்ள அமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணதுனால அவர் சீஃப் மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காரு. நான் சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாத்துக்குமே சீஃப் மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அமைச்சரவை சரியாக செயல்பட்டால் ஒரு எல்லாத்துக்குமே சீஃப் மினிஸ்டர் கான்டாக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. என்ன பொறுத்தவரை நான் தெளிவாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அமைச்சரவை செயல்படவே இல்லை. ஒரு அமைச்சரவை இருந்த மாதிரி தெரியல எனக்கு, அதான் யதார்த்தம். ரெண்டாவது, ஒரு ஜனநாயகத்தில் முதலமைச்சரை பார்க்குறதோ சந்திக்கிறதோ மகாராஜா மகாராணியை பற்றி பேசக்கூடாது. ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது தான் முதலமைச்சரோ பிரதமரோ யாருனாலும் சரி. ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் தான் ஃபைனல். இப்போ அவங்களுக்கு வந்து நான் அக்சசிபிளாக இருக்கிறதுல வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மை வந்து இங்கே உள்ள அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் மக்களுக்கு சரியாக அக்சசிபிள் கிடையாது.
அவங்கள பார்க்க முடியாது, கருத்து சொல்ல முடியாது, பேச முடியாது. அது இருக்கத்தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ பியூஷ் கோயலுக்கு எந்த கான்டெக்ட்ல பேசியிருக்காரு அப்படி இந்த எலெக்ஷன் டைமில் பேசுறது வந்து இந்த அவுட் ஆஃப் கான்டெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க. இதில் அரசியலும் கொண்டு வரக்கூடாது, கட்சியும் கொண்டு வரக்கூடாது, கூட்டணியும் கொண்டு வரக்கூடாது. இது கொண்டு வர வேண்டியது கவர்னன்ஸில் தான் வரணுமே தவிர, அப்படி வரும்போது இப்போ ஒரு சீஃப் மற்ற ஸ்டேட் நானும் 3-4 சீஃப் மினிஸ்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறது ரொம்ப குறவு, ஃபீல்டில் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ பன்சிலால் சீஃப் மினிஸ்டர் இருக்கும் முதல்ல அவர்கிட்ட தான் நான் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஒரு மாதத்தில் 20 நாள் டூரில் இருப்பார். பூரா ஸ்டேட்டில் சுற்றி பார்த்துக்கிட்டே மக்களை பார்த்து கொண்டே இருப்பார். வெறும் வீட்டிலேருந்து செக்ரட்டரியேட் போய் கையெழுத்து போட்டு சீஃப் மினிஸ்டர் வேலை கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசலாம், முக்கியமான ஆமா இது தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேச வேண்டியிருக்கு. ஒரு முதலமைச்சருடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் என்னவாக இருக்கணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது இருக்குதா, அப்படி ஒரு விஷயம் எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு அருகில் இருக்கிற கேரளாவுடைய முதலமைச்சர் உம்மன்சாண்டி சமீபத்தில் கூட தேவாலயங்களுக்கு போகும்போது பக்கத்துல ரொம்ப அருகாமையில் உட்காராரு, கீழே உட்காராரு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. அப்படியான ஒரு அணுகுமுறை தேவையாக இருக்கிறதா, எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசும். திரு தேவசகாய், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்ததுதான் முதலமைச்சருடைய வேலை திட்டம் ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி பல முதலமைச்சர்கள் இருக்காங்க. நீங்க கடந்த காலங்களை சொல்றீங்க, நிகழ்காலத்திலேயே கூட இன்னைக்கு வந்து மரத்தடியில மக்களை சந்திக்கிற நிதிஷ்குமார் இருக்கிறார். அதே போல கேரளால நம்ம நிறைய பேர் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். டெல்லியில கெஜ்ரிவால் மக்களை சந்திக்கிறார். இப்படியான ஒரு அணுகுமுறை வேணும் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் யுகத்துல இருக்கும். எல்லாரும் எங்கெங்க என்ன நடக்குதுங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்ப அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா, அல்லது நீங்க வந்து சொன்னீங்க இது முதலமைச்சரோடு தான் எல்லா நேரங்களிலும் பேசணும்னு அவசியம் இல்லை, அமைச்சரவை ஒரு ஆக்டிவா இருந்தா போறோம்னு சொல்றீங்க. இந்த ரெண்டுமே கான்ட்ராடிக்டரியா இருக்கு. கான்ட்ராடிக்டரி இல்லை. அமைச்சர்கிட்ட பேசுறது என்னன்னா நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் மத்திய சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் வந்து அமைச்சர்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணா போதும். அமைச்சரால் சால்வ் பண்ண முடியாட்டு தான் சீஃப் மினிஸ்டர் போகணுமே தவிர 90% வந்து அமைச்சர் லெவலில் போயிடும். தமிழ்நாட்டில் அமைச்சரவை சரியாக செயல்படாத ஒரு முக்கிய காரணம் எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் போண்டிருக்கு. ஏன்னா பதவி குவிப்பு, அதிகார குவிப்பு தமிழ்நாட்டில் ரொம்ப இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, சீஃப் மினிஸ்டர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணது ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் இஸ் எ டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். அவங்களே அவங்க ரூல்ஸ் வகுத்துக்கலாம். ஆனால் டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ் எப்படின்னா அட்லீஸ்ட் 50% ஆஃப் டைம் சீஃப் மினிஸ்டர் மக்கள் கூட இருக்கணும். ஏன்னா மக்கள் தான் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்களுக்கு பிரதிநிதி அவர். அதனால் இருக்கும்போது ஆஃபீஸில் சீஃப் மினிஸ்டர் இருக்க என்ன கம்ப்ளீட் அவங்க இல்லை, செக்ரட்டேரியட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சீனியர் ஆஃபீஸர் இருக்காங்க, ஃபைலெல்லாம் அவங்க எடுத்து எல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு சின்ன நோட்டு தான் சீஃப் மினிஸ்டர் கொடுப்பாங்க. சின்ன நோட்டு, ஒரு பேஜ், ஒரு ஹாஃப் பேஜ் கூட இருக்காது. படிக்க வேண்டிய தேவையில்லை, படிச்சே காமிப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்க எஸ் ஆர் நோ டிசிஷன் கொடுக்க வேண்டியது. அதனால் ஃபைலை பொறுத்த மட்டும் சீஃப் மினிஸ்டருக்கு டைம் வந்து ரொம்ப குறைவாக தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மெயின்லி அவங்க பண்ண வேண்டியது ரிவ்யூ, டிஸ்கஷன், அது அவங்க பண்ணுறாங்க ரெகுலர்லி. அதில் குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அந்த கலெக்டர் எஸ்பி மீட்டிங் வந்து இப்போ குறவு, அது வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஃபீல்டு விசிட் வந்து சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போ என்னென்னா ஏதோ ஒரு பெரிய மகாராஜா மகாராணி மாதிரி அவர் உட்கார்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னென்னா மக்களை குடிமகனாக பார்க்கவில்லை, பிரஜையாக பார்க்கிறாங்க. அது தவறு. அது தெரிஞ்சுனா இல்லை ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுப்போம். இங்கே தமிழ்நாட்டில் கவுன்சிலர்களே அப்படி பார்க்க வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க மக்கள். பல இடங்கள்ல பார்த்தோன்னா அது வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி சொல்ல முடியுமா? ஆனால் இதுல வந்து ஒரு முதல்வர் பொறுப்புல இருக்கும்போது அது இன்னும் அதிகமாக தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. அவரோட அந்த மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து கேள்வியா இருக்கு. இந்த இடத்துல எனக்கு இருக்கிற கேள்வியும் கூட, நம்ம வந்து இப்போ கம்யூனிகேஷன் வேர்ல்டு, அதனால அவங்க வந்து எங்க இருந்தனாலும் செயல்படலாம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இவங்க தொடர்ந்து வைக்கிறாங்க. ஆனால் அப்படியான ஒரு கம்யூனிகேஷன் வேர்ல்ட்ல கூட இமெயிலை பயன்படுத்த அதை எம்எல்ஏக்கள் எத்தனைன்னு பார்த்தா 95% பேர் இருந்தாங்க இந்த 5 ஆண்டு. ஜனநாயகத்தில் பர்சனல் கான்டாக்ட், இது சோஷியல் இதில் மீடியாவில், டெமோக்ரஸியில் சீஃப் மினிஸ்டர் பர்சனல் கான்டாக்ட் இருக்கணும். மக்கள் வந்து ஹீ இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி, ஷீ இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி மக்கள். ஆனால் இந்த சீஃப் மினிஸ்டருக்கும் மற்ற சீஃப் மினிஸ்டர் இதோட அவ்வளோ ஜாஸ்தி கோடி ஓடல, மக்களோட கான்டாக்ட் ரொம்ப குறவு. வேல்முருகன், இந்த கான்டாக்ட் மக்களுடைய பிரதிநிதியாக இருந்துட்டு நீங்க மக்களை சந்திக்கிறதே ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு துணி இருக்குது இல்ல, அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணல? அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனால் குறிப்பிட்ட இந்த அமைச்சரை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கும் தமிழக தொழிலாளர்களுக்கும் விரோதமாக இவர் நடந்து கொண்டார் என்பது நானே சாட்சி. என்எல்சியில் அந்த மின்சார நவரத்னா விருது பெறுவதற்கு உழைப்பை செலுத்துகிற, ரத்தம் சிந்துகிற, தினமும் செத்து மடிக்கிற என்எல்சி தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டும் பல்வேறு உரிமைகளுக்காக போராடினார்கள். அங்கு அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் தோமுச அதிமுக. பல நாட்கள் அந்த போராட்டம் நடைபெறுகிறது. இதை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அப்போது இந்த அமைச்சரை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தின் முதன்மை செயலாளரும் மூத்த அமைச்சர் பெருமக்கள் தொடர்பு கொண்ட போது லைனுக்கே வரல, ஊதிய உயர்வு ஒன்னாவது. இன்னும் கேட்க போனா ஒரு நிரந்தர தொழிலாளியை 35 வருஷம் தொழில் பண்ண 2 பேரும் டிஸ்மிஸ் பண்றாங்க. ஒரு சட்டப்பூர்வமான உரிமைக்கு போராடியவர் இவருடைய துறை, இவர்தான் நிலக்கரித்துறை அமைச்சர்.
அதோடு அந்த கறி வெட்டி எதுக்காக நான் சொல்ல வரேன், NLC விவகாரத்துல அவர் நடந்து கொண்டதுல ரொம்ப கோபமாயி தான் இப்ப அவர் அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். நான் எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, இரண்டாவது விஷயம் எளிதான கேள்விங்க. அவர் மேல கோபம் இருக்கிறது. மின்துறை அமைச்சர் இப்படி செய்யலன்னா நீங்க வந்து பிரதமரோடு நேரடியாக ஒரு நட்பு அரசியல் இருக்கிற ஒருத்தர், நீங்க சொன்னா கேட்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ராஜ்யசபால சொல்லிருக்க முடியும் தானே. நெய்வேலிக்காரன் நான் ஒரு தொழிலாளருடைய தலைவராக இருக்கிறதா சொல்றேன். 13,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் அமைச்சரை ஒதுக்கி வைக்கிறதை விட உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் தேவையா அல்லது அவர் மீதான கோபத்தின் வெளிப்பாடாக நான் சந்திக்க மாட்டேன். உச்சநீதிமன்ற உத்தரவு செய்யவே இல்லை. இல்ல உங்களுக்கு சாதாரணமா பேசினாலே மக்களுக்கு போய் நாடகத்தில் வெளிப்பாடுல இருக்கிறாங்க. என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பில்லைங்க. அதாவது நிரந்தர தொழிலாளர்கள் உரிமை கேட்டு போராடுறான், அவனை நீங்க டிஸ்மிஸ் பண்றாங்க. இதே நிலக்கரித்துறை அமைச்சர் உத்தரவு போடுறாரு, அதை ரிவோ பண்ணுங்க, அவனுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்ட ஒரு அரசு பேசுது, ஒரு மூத்த அமைச்சர்கள் பேசுறாரு, மின்துறை அமைச்சர் பேசுறாரு, காது கொடுக்கல, லைனுக்கு வரல. அதோட மட்டும் இல்லங்க, அங்க இருக்கிற 13,000 ஒப்பந்த தொழிலாளியை பணிநிரந்தரம் செய்ய சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கு, உச்சநீதிமன்ற உத்தரவு போட்டிருக்கு. தொழிலாளர்கள் அரசு என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அரசு அந்த உத்தரவை மதித்து நடைமுறைப்படுத்துங்கள் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்னை வைத்துக் கொண்டதற்காக முயற்சி எடுத்த போது அன்றைக்கு இது குறித்து பதில் தருவதற்கு லைன்ல வராத இந்த அமைச்சர். ஆக இவரை அதே மக்கள் நல பணியாளர் மாநில அரசுடைய பேசி முடிக்கட்டும். நீங்க குற்றச்சாட்டுகளை எழுதி வச்சீங்க, பதில் கொடுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், அந்த நெய்வேலி என்கிற பெயரை எடுத்துவிட்டு லிக்னைட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற பெயரை மாற்றுவதற்கு முயற்சி செய்து அறிவிப்பு இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சரை கலந்து பேசினார்களா? தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு இது குறித்து அதற்காக தமிழக முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்திருக்காரா? இல்ல நான் சொல்றேன், இல்ல அதற்காக தமிழக முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாரா? இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் அறிக்கை கொடுத்திருக்காங்க. நான் சொல்றேன், மருத்துவர் ராமதாஸ் கொடுத்திருக்காரு, வைகோ கொடுத்திருக்காரு, கலைஞர் கொடுத்திருக்காரு, வேல்முருகன் கொடுத்திருக்காரு. வேல்முருகன் எதுக்கு சொல்ல வரேன், அதுதான் சொல்றேன். வேல்முருகன் சொல்லியுமே கூட தமிழக அரசுல இருந்து எந்த கேளுங்க கார்த்திக், 13,000 உச்சநீதிமன்றம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பிரதமரை விட மேலானது எது? உச்சநீதிமன்றம் தானே. உச்சநீதிமன்றம் சொல்லுது 13,000 ஒப்பந்த தொழிலாளர்களை பர்மனன்ட் பண்ணுங்க அப்படின்னு. இவர் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், ஒரு மாநில அரசு அமைச்சர் பெருமக்களும் சீஃப் செக்ரட்டரி தலைமையில ஒரு பேச்சு. என்னோட கேள்வி, அவர் மீது நீங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து பிரதமர்கிட்ட இதுவரைக்கும் தமிழக அரசாங்கம் இவர் இப்படி எல்லாம் செயல்படுறாரு, இவர் எங்கள் மாநிலத்தை புறந்தள்ளுகிறார், எங்க மாநில நலனுக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்னு என்னைக்காவது தமிழக அரசாங்கம் சொல்லிருக்காங்க? அமைச்சர் அவர் வந்து ஒரு அமைச்சரை குறிப்பிட்டு ஒரு அமைச்சரை குறித்து ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரதமருக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் துறையில் NLC தனியார்மயமாக்க முயற்சி எடுத்த நடவடிக்கையிலிருந்து, இன்றைக்கு பெயர் மாற்ற நடவடிக்கையிலிருந்து, 13,000 தொழிலாளர்களை பர்மனன்ட் செய்யாததிலிருந்து, நிரந்தர தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடிய போது அவர்களை ஒடுக்கி அவர்களை டிஸ்மிஸ் செய்து கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து பேசலாம். திரு நரேந்திரன், நிறைய கேள்விகள் அவர் வைக்கிறதுல தனிப்பட்ட பியூஷ் கோயல் விட்டுட்டு கூட சொல்லணும்னா, OPS கொடுத்திருக்கிற அறிக்கையில 2 முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. ஒன்னு, கெயில் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசாங்கம் தங்களுடைய எம்பிக்களை அனுப்பி அதிமுக எம்பிக்கள் சென்று சந்திக்க முயற்சி செய்த போது பிரதமர் அவர்களை சந்திக்காமல் மறுத்துவிட்டார். அதை வந்து அந்த சந்திப்பை அவர் நிராகரிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இன்னொரு இந்த திட்டத்திற்கும் 2 திட்டங்கள்ல போகும்போது அவர் இது போல நிராகரிச்சிருக்கார். மீனவர் பிரச்சனைக்கும் கூட அவர் நேரடியாக சந்திக்காமல் சுஷ்மா ஸ்வராஜ்ட்ட தள்ளிட்டார் அப்படின்றாங்க. அப்போ ஒரு பிரதம அமைச்சர், ஒரு முக்கியமான கட்சி, அகில இந்திய அளவில் 3வது இடத்துல கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு பெரிய கட்சியாக வந்திருக்கிற ஒரு கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்க மறுத்த நீங்கள் எப்படி மாநில நலன் குறித்து பேச முடியும்? என்றைக்கு யாரை சந்திக்க மறுத்தோம்? எம்பிக்கள் கொடுக்கலை. ஆனால் அதற்கு பதிலாக இந்த இலங்கை மீனவர் பிரச்சனையை, தமிழ் மீனவர் பிரச்சனை கையாண்டு கொண்டிருக்கிற சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்திக்கலாம் என்று சொல்லி சொன்னது அதே பிரதம மந்திரி தானே. ஏன்னு சொல் நேரடியாக அந்த விஷயத்தை கையாண்டு கொண்டிருப்பது வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர்களை சந்திப்பது, அதன் பிறகு அதற்கு தீர்வு கிடைக்காவிட்டால் முதலமைச்சர் வர வேண்டும், பிரதம மந்திரி வர வேண்டும். நாங்கள் கேட்கின்ற கேள்வி இங்கே திரும்ப திரும்ப இவர்கள் சரஸ்வதி அக்கா அவர்கள் பேசுகின்ற போது சொல்லுகிறார்கள், ஏதோ பிரதமர் உலகம் சுற்று வாழும் வெளிநாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிற்கு முதலிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் பிரதமர் வெளிநாடு சென்று இந்தியாவுடைய நம்பிக்கை கொடுக்காமல் எப்படி வர முடியும்? இன்றைக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல இந்தியா வந்து இந்த 150 இருந்து கிட்டத்தட்ட 120 வந்திருக்கு. இன்னைக்கு எதன் காரணமாக வந்திருக்கிறது? இன்றைக்கு வெளிநாட்டு முதலில் ஈர்ப்பதில் இந்தியா முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் சீனாவை புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு இந்தியா முதலிடத்தில் வந்திருக்கிறது. அதெல்லாம் பிரதம மந்திரி அமைதியாக டெல்லியில் இருந்து கூட நடந்து விடுமா? ஆகவே ஏதோ எடுத்தன் கவித்தன் என்று சொல்லக்கூடாது. இன்னும் அப்பா அவர்கள் பேசுகின்ற போது அப்பா அவர்கள் பேசுகின்ற போது
அப்பா அவர்கள் பேசுகின்ற பொழுது பேச முடியும். ஏதோ இன்றைக்குதான் புதிதாக கருணாநிதி குரல் கொடுத்து நான் கேட்கிறேன் ஒரு விஷயம். யார் முதலமைச்சராக இருந்தால் எதிர்கட்சி தலைவர் 5 ஆண்டு காலம் சட்டசபைக்கு வருவதில்லை. திரு கருணாநிதி அவர்கள் 5 ஆண்டு காலமாக எதிர்கட்சியில அதெல்லாம் கிடையாது. செஞ்சு கொடுத்தாலும் அவர் வரமாட்டார். காரணம் இல்ல. ஆகவே 2 கழகங்களுக்குமே தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை. அவர் சொந்த நலன் மீது சொன்ன விஷயத்தை தீர்ப்பு இவ்வளவு வரிந்து கட்டுக்கொண்டு பேசுகிறாரு. இதே மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று இதே உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது. அதற்காக ஏன் போராடவில்லை? சொன்னால் அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஏதோ தனித்து விடப்படவில்லை. நாங்கள் தனியாக நிற்பது தைரியமாக இருந்து கூட வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி பேசுகின்ற பொழுது மற்றொரு விஷயம் சொன்னால் பாராட்டினார், புகழ்ந்து பேசினார். கடந்த வருடம் பாராட்டிய பொழுது ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது என்ன பிரச்சனை என்று சொல்லுகிற அதையும் ஏற்றுக்கொள்ள பக்கம் வேண்டும் இல்லையா? கேள்வியில் இருக்கின்றது, நீங்கள் சொன்ன பதில் இருக்கின்றது. முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய தேவையில்லை, பிரதம மந்திரி சந்திக்க வேண்டிய தேவையில்லை. அந்த துறை அமைச்சர்கள் சந்தித்துக் கொண்டால் போதும். அந்த துறை அமைச்சரை முதலமைச்சரை கேட்டு சொல்லுகிற பொழுது நீங்க என்ன பண்ண முடியாது? தொடர்ந்து பதில் வரவில்லை. ஆகவே நாங்கள் திட்டங்களை கொண்டு செல்ல மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும், மாநிலங்கள் பாரபட்சங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே எப்படியாவது முதலமைச்சரை தொடர்பு கொள்ள வேண்டும் முயற்சிக்கிற பொழுது அது நடக்கவில்லை. அதை நாம் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இங்கே வெள்ளம் வந்த பொழுது யாரும் அழைக்கவில்லை, பிரதம மந்திரி ஓடோடி வந்து பார்த்தாரு. அதை நீங்கள் பாராட்ட மாட்டலையா? ரொம்ப முக்கியமா நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அமைச்சர் அளவுல கூட பேசிருக்கலாமே, இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து மின்சாரத்துறை அமைச்சர் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, தமிழக முதலமைச்சரை அணுக முடியலன்னு. நான் சொல்றேங்க, இப்போ இவ்வளவு பட்டியல் போடுறீங்க, நாங்க இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோம், தமிழ்நாட்டுடைய நலனுக்காக இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோம், ஆனா இதெல்லாம் செய்வதற்கு ஒரு இந்த டிரான்ஸ்பரன்சி இல்ல இந்த கவர்மெண்ட்ல, அதனால பார்க்க முடியலன்றீங்கல்ல. பிரதம அமைச்சர் கோயம்புத்தூர் வந்திருந்தாரு, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினாரு. எந்த இடத்திலாவது தமிழக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு வரி குறிப்பிட்டு சொன்னாரா? அப்படி பிரதமருக்கு தெரியாத இந்த குற்றச்சாட்டுகள் இந்த அமைச்சர் இப்போது வைப்பதற்கு ஒரு அரசியல் அர்த்தம் இருக்குமா, இருக்காதா? இல்ல, நீங்க எந்த சூழ்நிலை பேசினார் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு இளைஞர் நடத்திய ஒரு மாநாட்டிலே கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். குற்றச்சாட்டு நீங்கள் அப்படி பார்க்கணும், நாங்கள் வேண்டுமென்றே வந்து சொல்லவில்லை. இளைஞர்கள் அமைப்பிலே அவர் கேட்ட கேள்விக்கு, நீங்கள் என்ன செய்தது கேட்ட கேள்விக்கு இவையெல்லாம் நான் செய்ய நினைத்தேன், 28 முதலமைச்சர் மாநிலங்களை என்னால் செய்ய முடிந்தது, தமிழகத்தில் செய்ய முடியாத பதிலை சொன்னார். ஆட்சி மாற்றம்னு பேசும்போதுதான் அதுல அரசியல் வருது. இல்ல, ஆட்சி மாற்றம்னா இருக்கிற உண்மை. என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. நாங்க அரசியல் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. அரசியல் கட்சி பிரதமர் கோயம்புத்தூர் வந்தபோது தமிழகத்தினுடைய ஒரு பிரச்சனை பற்றியாவது பேசினாரா? அப்போதுதான் கெயில் பிரச்சனை நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வந்தது, அன்றைக்கு தான் வந்தது. அது குறித்து ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் கூட கிடையாது. அப்ப நீங்க எப்படி இவங்களை வந்து கேள்வி கேட்க முடியும்? தார்மீக உரிமை இருக்குதாங்கிற கேள்வி வருதுல்ல. எங்க பிரதம மந்திரி அவர்கள் நிச்சயமாக கோயம்புத்தூர் மாநாட்டில் என்ன பேசினார் என்பதை நானும் பார்த்தோம். அன்னைக்கே நம்ம பேசணும், விவாதம் வந்தது. எங்க விமர்சிக்க வேணும் அங்கதான் விமர்சிக்க முடியும். எல்லா இடங்களும் நீங்க அத்தனை விமர்சனத்துக்கு தேர்தல் பரப்புறீங்க. இல்ல, நான் சொல்றேன், நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். மீனவர் பிரச்சனை பத்தி ரொம்ப திரும்ப பேசி ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கண்டுகொள்ளாத மாதிரி மீட்டுக் கொண்டு வந்தது. சரி நரேந்திரன், தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அதற்குள்ள நீங்க வந்து பிரதமருக்கான விளக்கமும் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். அப்ப அதிமுக பாரதிய ஜனதா ரெண்டும் வந்து மாறி மாறி அரசியல் செய்வதா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுல நீங்களும் சேர்ந்து திமுகவும் இதுல அரசியல்ங்கிறீங்க. யாரோட அரசியல் பெரிய அரசியலா இருக்குன்னு நினைக்குது திமுக? இல்ல, அது நாங்க அந்த இடத்துக்கே போகல. ஒரு மத்திய அமைச்சர் பார்க்க முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அப்போ ஒரு மத்திய அமைச்சரே பார்க்க முடியலன்னா என்ன பிரச்சனைங்கிறதா. அதுக்கு நம்ம ஓபிஎஸ் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் மோடி பாரத பிரதமரை பார்த்துருக்கோம், ஜெட்லியை பார்த்துருக்கோம், ரவிசங்கர் பிரசாத்தை பார்த்துருக்கோம், பொன்னாரை பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு நீள பட்டியலே சொல்கிறாங்க. நான் இதில் தான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். மோடி அவர்கள் வந்து முதல்வர் பட்டியல் 4-5 பேர் இருக்கிற பட்டியல் தான். சரி இருக்கட்டும். மோடி அவர்கள் வந்து நம்முடைய முதல்வரை சந்திச்சாங்க. அது வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசதான் இருந்தால் தமிழகத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, பிரதமருடைய அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க யாரும் இல்லை. அவங்க 2 பேரும் தனியா சந்திச்சு பேசுறதுனால அரசியல் தான் பேசியிருக்க முடியும். அவங்க இல்ல, அதுல நான் குறிப்பு சொல்றேன். அதுக்கு பிறகு சந்திப்புக்கு பிறகு அவர்கிட்ட என்னெல்லாம் கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து பிரஸ் ரிலீஸ் நான் சொல்றேன். கொடுத்தது இருக்கட்டு. அதை ஏற்கனவே பிரதமர் ஆன உடனே
மகாராஷ்டிராவில இருந்து போய் ஒரு ஆக்சிடென்ட்ல மத்திய அமைச்சர் இறந்தாங்களே, அன்னைக்கு டெல்லி போய் கொடுத்தாங்க பிரதமரை பார்த்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி நம்முடைய முதல்வர் மோடி அவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள எந்த ரிசல்ட்டும் வரல. ஆனா மோடி அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துங்கிறது நம்ம நாடே அறியும். ஜெட்லி அவர்கள் வந்துட்டு போன இல்ல அதுக்கப்புறம் ஜெட்லியை பார்த்த சந்திப்புகள் குறித்து சொல்லும் போது எனக்கும் சில சந்திப்புகள் ஞாபகத்துக்கு வருது. நீங்க யூபிஏல பார்ட் ஆஃப் யூபிஏவா இருந்தப்போ பல அமைச்சர்கள் உங்களுடைய தலைவர் திரு கருணாநிதியை வந்து சந்திச்சிருக்கிறார், மத்திய அமைச்சர்கள் பிரணாப் முகர்ஜி வந்து சந்தித்திருக்கிறார். தனியாக இருவரும் 25 நிமிடங்கள், உதவியாளர்கள் கூட இல்லாம தனியாக 22 நிமிடங்கள் பேசியிருக்கிறாங்க. அதனால இந்த சந்திப்புகள் எல்லாம் அதனால உடனே முழுக்கவே அரசியலாக்கணும்னா உங்க சந்திப்புகளும் அப்படி இல்ல. அருண் ஜெட்லி அவர்கள் சந்திச்சுட்டு போறாங்க. வருமான வரித்துறை கணக்கு காட்டல 91, 92, 93 கொடுக்கல, அந்த கணக்கு உடனே முடியுது. ரவி பிரசாத் ரவிசங்கர பிரசாத்தும் அருண் ஜெட்லியும் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் 2 பேரும் அவங்க தான் 2 பேரும் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வழக்கறிஞர்கள் அவங்க மறுக்கல. அவங்க வழக்கறிஞர்களாக இருந்த காலத்துல அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்க வழக்கறிஞர்களாக இருந்திருக்காங்க. அதனால இங்க வந்து நீங்க ஒரு அமைச்சரும் ஒரு முதலமைச்சரும் சந்திக்கிறதே தப்புன்னு நீங்க போட இல்ல. நாங்க தப்புன்னு சொல்லலையே, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கி இந்த சந்திப்புக்கு பிறகுதான் பாராளுமன்றத்துல அந்த நிலநடுப்பு மசோதாவுக்கு ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆதரவு தெரிவிச்சு பதிலும் சொல்லுங்க. நீங்க அங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு 6 மாசம் இதே போல நான் முடிக்கிட்டோம்னா நீங்க ஒரு வார்த்தை பேச முடியாது. பேசி முடிக்கிட்டோம் நீங்க சொல்லுங்க. நீங்க அதே போல நீங்க வந்து 6 மாசம் கழிச்சுதான் அந்த நிலநடுப்பு மசோதாவுக்கு எதிர்கருத்து சொல்றாங்க. இன்னும் கண்டிஷன்லாம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி அங்க ஒட்டுமொத்தமா செய்தாங்க. அதை இப்போ நீங்க இப்ப வந்து நீங்க பழைய வரலாறு எல்லாம் சொல்றீங்க. இப்ப வந்து அவர் கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்றாரு. அணுக முடியாத முதலமைச்சர் சொல்றாருன்னா நேர் எதிர்நிலையில போயிட்டாங்க. இப்போ அந்த நேர் எதிர்நிலையில போகலாம்னு நான் நினைக்கல. அவங்க உண்மை சம்பவத்தை சொல்றாங்க. ஏங்க ஒரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து 50,000 கோடி ரூபாய் தரேன், அதுக்கு ப்ராஜெக்ட் தாங்க. அதுக்குள்ள ப்ராஜெக்ட் யாரா கொண்டு போறீங்களா? நான் கேட்கேன். 4 ரூபா 58 பைசா. இப்போ இன்னைக்கு ஆந்திராவில் ஹைதராபாத்ல சோலார் மின்பவர் 4 ரூபா 58 பைசா. 7 ரூபா 1 பைசாவுக்கு அதானியோட ஒப்பந்தம் பண்ணிருக்கேன். சோலார் பவர் 3000 மெகாவாட் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. 3000 மெகாவாட்ல இப்போ 1648 மெகாவாட்டுக்கு நம்முடைய அதானி அவருடைய பையன் வந்து எக்ரிமெண்ட் பண்றாங்க. முதலமைச்சர் வந்து மத்திய அமைச்சரை பார்க்கல, வேற எந்த இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடக்கு, தொழிலாளர்கள் பார்க்கல, விவசாய பார்க்கல, யாரையும் பார்க்கல. அதானி பையனை மட்டும் வந்து பார்த்து எக்ரிமெண்ட் பண்றீல. அதனால 23,000 கோடி ரூபாய் லாஸ். பார்லிமெண்ட்ல சொல்லும் போது அது பீஸ் கோயில், இதே பீஸ் கோயில் தான் பார்லிமெண்ட்ல பதில் சொல்றாரு. இதுக்கு தமிழ்நாடு மின்துறை அமைச்சகம் பதில் சொல்லணும், டெண்டர் வச்சிருக்கணும். அவர் டெண்டர் வைக்கல அப்படின்னு சொல்றாரு. இவங்க 37 அமைச்சரும் எம்பிக்களும் இதை ஏத்து பார்லிமெண்ட்ல கேட்டாங்களா? இவங்க நிறைய பிரச்சனைகளை சொல்றாங்க. நெய்வேலியில இப்ப ஓபிஎஸ் வந்து நெய்வேலியில அந்த நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அவர் பியூஷ் கோயல் சொன்னாரு, அதெல்லாம் போட்டோம். அதை நான் சொல்லிட்டேன். தனிப்பட்ட அந்த விஷயங்களுக்காக மட்டுமே அவங்க நிராகரிக்க. அதுக்கான கேள்வி நான் கேட்டேன். அதானியை சந்திக்கிற முதலமைச்சர் இங்க மத்திய அமைச்சரை ஏன் சந்திக்க முடியலங்கிறீங்க? ஒரே ஒரு நிமிஷம். அண்ணா அடுக்கடுக்கா சொல்றாரு. 10 வருஷம் இருந்தாங்க காங்கிரஸ் கூட. எந்த தமிழ்நாட்டு நலனுக்காக இவங்க முதலமைச்சரா இருந்த திரு கருணாநிதி போய் பேசியிருக்காங்க? முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்தாரா? சேரி சொந்த தீர்த்து வச்சாரா? இலங்கையில கொண்டாங்க தமிழர்கள் ஒரே ஒரு விஷயத்துக்காகத்தான் அடிக்கடி இவங்க தலைவர் டெல்லிக்கு போனார். தன் குடும்பத்தில் தன் மகனுக்கும் மகளுக்கும் பேரனுக்கும் பதவி வாங்கத்தான் போனாங்க தவிர தமிழக மக்களுக்காக. சசிகலாவோட 44 கம்பெனி யாருமே
ரெண்டு பேருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், விவாதம்ங்கிறது விவாதத்தோட இருங்க, குரல் உயர்த்தது நிச்சயமா நான் அனுமதிக்க முடியாது. இல்ல சார் ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல சரஸ்வதி மிக கடும் இல்ல இந்த மாதிரியான விவாதங்களை மக்கள் ஏற்கிறது இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க, பிரச்சனைகளை பேசுங்க, சத்தம் போட்டு பேசுங்க. தனிநபர்களுக்கு இந்த விவாதத்துடைய திசையை திருப்பாதீங்க. ரெண்டு பேரும் நம்ம தொடர்ந்து பேசலாம். ரெண்டு பேருமே அனுமதிக்க முடியாது. இல்லங்க, ரெண்டு பேருமே ஒரு இத்தனை விவாதங்கள்ல பங்கேற்ற பிறகு இதுதான் உங்களுடைய நடைமுறையா? ஒரு விவாதத்தினுடைய போக்கு எப்படி இருக்கணும்? ஒரு விவாதத்துல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு பாக்குறாங்க? நீங்க ரெண்டு பேரும் சத்தம் போடுறத பாக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தேவசகாயம் நான் பேசுறாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தேவசகாயம், இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையை குற்றச்சாட்டை பியூஷ் முன் வச்சிருக்கிறாரு. இதனுடைய தன்மையும் நம்ம பேசி வேண்டியிருக்கு. அரசியல் சாராம நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததுனால இந்த கேள்வி கேட்கிறேன். அவர் சொல்றாரு, இஃப் தமிழ்நாடு இஸ் a state within a state அப்படின்னு ஒரு குறிப்பா சொல்றாரு. இட் இஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. இது ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு ஸ்டேட்டுக்குள்ள தனி ஸ்டேட்டா இருக்கா அப்படிங்கிற நிலைமை இருக்கிற அளவுக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்றாரு. அதை அப்படியே முழுமையா ஏற்க முடியுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த மட்டும் இது மிகவும் தவறான ஒரு குற்றச்சாட்டு. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் பேசவே கூடாது. ஐ திங்க் ஹி காட் கேரிட் அவே, இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா. அவர் பதில் சொல்லிருக்கும் போது நான் அது வீடியோவை பார்த்தேன். அப்படியே அவருக்கு வார்த்தைகளில் ஒரு கண்ட்ரோல் இல்லை. ஒரு சீரியஸாக சொல்கிறாரு. முதல்ல சொல்கிறாரு, இந்த முதலமைச்சரை பார்க்க முடியல, எனக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிற முதலமைச்சருக்கு மேலே ப்ளேம் பண்ணுறாரு. ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஃபங்க்ஷன் பண்ணல, அமைச்சர் சரியாக பண்ணல அப்படிங்கிறாரு. மூணாவது, ஆட்சி மாற்றம் வந்தால்தான் தமிழ்நாடு விமோசனங்கிறாரு. நாலாவது, அதை அப்படியே விடாமல் நாலாவது, இது இஸ் கான் டு தி எக்ஸ்ட்ரீம். அதாவது தமிழ்நாடு ஒரு நாட்டிற்குள்ளே ஒரு நாடா அப்படின்ற ஒரு இது தேவையில்லாத ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இது ஃபெடரல் ரிலேஷன்ஷிப்பை மிகவும் பாதிக்கும். இதோட பண்ணியிருக்க கூடாது. இப்போ கூட என்ன பொறுத்த மட்டும் பியூஷ் கோயல் இதை விட்ரா பண்ணணும். இது ஆன் ரெக்கார்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இது வாஸ்தவம் தானே. நான் இந்தியாவில் வடக்கு மாகாணத்தில் பணிபுரிந்தவன், இந்தியாவை முழுதும் சுற்றி பார்த்துருக்கேன். தமிழ்நாடை பொறுத்த மட்டும் டெல்லியில் தமிழ்நாடை பற்றி தமிழ்நாட்டில் பல குறைகள் இருக்குது, அது வேறு. ஏன்னா நம்ம அரசியலே தவறான அரசியல், வேறு விதமான அரசியல் போயிட்டு இருக்கிறதுனால ஊழல்களாக இருக்கிறனால அது வேறு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த முக்கியத்துவம் இல்லை. ஆபீசர்ஸோ இப்போ இருக்கிற அரசுகளுக்கு மத்தியில இப்ப மாத்திரம் இல்ல, முந்திய அப்படித்தான். இப்போ முன்னாடி கூட்டணி ஆட்சியாகவும் இருந்தது. கூட்டணி ஆட்சியில பிரதமர் அளவுல நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, வர்க்கிங் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிற ஒரு இடத்துல சரியா இருக்காதா? இல்ல, ஒண்ணு மாத்திரம் சரோசி அவங்க சொல்றது நான் ஒத்துப்படுறேன். ஏன்னா இவங்க திமுக இப்போ அதிமுக எம்பிஸ் இருக்காங்க நிறைய பேர், ஆனா யாரும் கவர்மெண்ட்ல கிடையாது. ஓகே, கவர்மெண்ட்ல யாருமே இல்லை, யாரும் மந்திரி கிடையாது. திமுக இருக்கும்போது பலர் பெரிய பெரிய பதவிகள் இருந்தாங்க. பெரிய பெரிய பதவிகள் இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க? அதனால இப்போ என்னன்னா, அது டீட்டெயிலாக போக விரும்பல. தமிழ்நாட்டில் பெரிய மனவேதனை. என்ன, இலங்கை பிரச்சனையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையாண்டதும் மிகவும் மிகவும் மோசமானது. நான் இன்வால்வாக இருந்தேன், பல விஷயங்கள் எனக்கு தெரியும், நான் இப்போ சொல்ல விரும்பல. இலங்கை தமிழர் பிரச்சனையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மிகவும் நீசத்தனமான ஒரு கொள்கையை கடைபிடித்தாங்க. இப்போ உள்ள கவர்மெண்ட் அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் அது ஒரு மாற்றம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பல விஷயங்கள்ல தமிழ்நாடுல மக்கள் மனசுல பெரிய மனவருத்தங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. வேல்முருகன் போன்றவர் சொல்றதை நான் புரிஞ்சுக்க முடியுது. அப்கோர்ஸ் அங்க நடந்தது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை கொலை அப்படின்னு சொல்ல முடியும். சவுத் ஏசியாலேயே தெற்காசியாலேயே நடந்த மிகப்பெரிய மனித உரிமை மீறல், அதெல்லாம் ஏன்னா படுகொலை அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்கறது தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் அப்படிங்கறத விட்டுட்டு நம்ம திரும்ப திரும்ப மத்திய அரசாங்கத்தினுடைய மதிப்பீடுகளை செயல்பாடுகளை மதிப்பிடுறதுங்கிறது அது ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்து மதிப்பிட முடியுமா? தமிழகத்தினுடைய 1000 பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு அவங்க பட்டியல் போட்டிருக்காங்க. காவேரி ஆணையம் அமைக்கிறதுல இருந்து, கெயில் பிரச்சனையில இருந்து, மீனவர் பிரச்சனையில இருந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த விஷயங்களை வைத்து நம்ம மதிப்பிடணுமா, அல்லது மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்காக என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க புதுசா அப்படிங்கறத வச்சு திட்டமிடுறதா? உங்களை போன்ற அதிகாரிகளும் கூட நம்ம அதை மட்டுமே வச்சு ஒரு அளவுகோல்ங்கிறது சரியா இருக்க முடியும்? தமிழ்நாட்டில் என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க? இல்ல, அதான் இதை பேசுவது சரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. இப்போ அப்பா அவர்கள் சொன்னாங்க இந்த சேது சமுத்திரம் கொண்டு வந்தாங்க, அது தவறான திட்டம். அப்புறம் வேற ஏதோ திட்டம் சொன்னார்ல, இந்த மித்தேன் திட்டம் கொண்டு வராங்க, தவறான திட்டம். கெயில் திட்டம் தவறான திட்டம். இது காவிரி பிரச்சனையே இது பண்ணல.
அந்த இது அந்த சவுத்தில் இருக்க நதிக்கு பேர் என்ன, முல்லை பெரியாறு, அது பண்ணல. எல்லாமே அப்படியே தொங்கிட்டு தான் இருக்கு. அந்த காங்கிரஸ் டைம்ல தொங்கிட்டு இருந்ததும் பிஜேபி வந்து அதுக்குள்ள கன்சர்ன் இல்ல. இல்ல இவரே இன்னொரு விஷயம் சொல்றாங்க, முல்லை பெரியாறு எம்ஜிஆர் தானே அங்க கொண்டு முல்லை பெரியாறு அதுக்குள்ள போக வேண்டாம். நான் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு வரேன். திரு அப்பாவு, நீங்க உண்மை பேசுறீங்க. அப்பாவு இல்ல இருங்க, நான் இப்ப இருக்கிற திரு தேசகா இன்னொரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தமிழிசை ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அது குறித்து நீங்க மின்துறையில இருந்ததுனால அந்த கேள்வி இருக்கிறது. இந்த எல்இடி பல்ப்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிகமாக பயன்படுத்த வரல, மற்ற மாநிலங்கள் அந்த பயன்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அதன் மூலமாக நம்மளுடைய மின் பயன்பாட்டை குறைத்திருக்க முடியும். அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு சேமிப்பும் கிடைச்சிருக்கும். ஒரு 600 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து இதை சேவ் பண்ணிருக்கலாங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல கேள்வி. பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இதுல மிகவும் முக்கியமான ஒரு திட்டம்னா எனர்ஜி எஃபிஷியன்சி, டிமாண்ட் சைடு மேனேஜ்மெண்ட். அதாவது டிமாண்டை மேனேஜ் பண்ணி மின்சாரத்தை சேமித்து அதனாலே செலவுகளை குறைத்து வந்து மின்சாரத்தை அதிகமாக நம்ம கொண்டு வரலாம். அது ஒரு நல்ல அருமையான திட்டம். தமிழ்நாட்டில் அதை ஃபாலோவே பண்ணலை. நானும் 10-15 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஞானதேசிகன் முதல்ல சீஃப் சேர்மன் இருக்கும்போது இதே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, தமிழ்நாட்டில் அந்த எனர்ஜி எஃபிஷியன்சியோ டிமாண்ட் சைடு மேனேஜத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறதில்ல. சப்ளை 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 பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் எலக்ட்ரிசிட்டி மேனேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக 2 சைடும் பண்ணணும். இதில் ஒரு பியூஷ் கோயலுக்கு ஸ்கீம் நல்ல அருமையான ஸ்கீம், அதை இவங்க பண்ணல. அது ஒரு தவறு. ரெண்டாவது, இப்போ முனிசிபல் கார்பரேஷனில் ஒன்று கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே எனர்ஜி சேவிங் கம்பெனிஸ் எஸ்கோன் இருக்கு, அதில் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு காசு செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. அவங்களே செலவு பண்ணி சேவிங். சென்னை கார்பரேஷன் அதுக்கான ஒரு டெண்டர் கொடுத்திருக்காங்க. 140 கோடி தேவையில்லாம செலவு பண்றாங்க. இதனால ஒன்றும் வராது. ஒரு பைசா செலவு பண்ண வேண்டியது. நான் கமிஷனர்கிட்ட பேசினேன். ஆனால் அவர் அண்டர் பிரஷர் டெண்டர் கோட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலி எஸ்கோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு எஸ்கோ மத்திய அரசோட இந்த திட்டம் இருக்கும்போது அதை ஏற்காம இதுக்குள்ள வரதுக்கான தேவை என்ன இருக்கு? அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? நடைமுறை சிக்கல் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு போக்கே தனியான போக்கு, அது தவறான போக்கு. அதான் வாஸ்தவம். அதே மாதிரி இந்த கிரிட் இணைப்பும் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. வேலை நடந்துட்டு இருக்கேன். அது வேலை நடந்துட்டு இருக்கு. திரு நரேந்திரன், உங்களுக்கான எல்லா குற்றச்சாட்டுகளுக்குமான பதில் உங்கள்கிட்ட தேவைப்படுகிறது. பல விஷயங்கள்ல தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த எந்த விஷயங்களையும் நீங்க வந்து பெரிதாக ஒன்றும் பெருசா செய்யாம இன்னைக்கு வந்து தேர்தல் நேரத்துல குற்றச்சாட்டுகளை அடுக்குவது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமா இருக்குங்கிறது தான். எதை செய்ய விட்டோம் என்றுதான் எனக்கு புரியவில்லை. எதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்குது, எதெல்லாம் தமிழகத்து தேவை அத்தனையும் செய்திருக்கணும். இருக்கட்டும், ஐயா தேவசகாயம் பேசுகின்ற பொழுது 2 மாறுபட்ட கருத்துக்களை அவரே சொல்லியிருக்கிறார். ஸ்டேட் வித்தின் ஸ்டேட் தவறு என்று சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்கல, தமிழ்நாடு மட்டும் 2 ஆட்சிகளுமே இது வந்து சரியா முறைப்படுத்தல. அது மின்சார அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. இல்ல இல்ல, ஸ்டேட் வித்தின் தி ஸ்டேட்ங்கிறது அரசியல் அர்த்தம் என்னன்னு ஃபெடரல் ஸ்டேட் அர்த்தம் தான் நீங்க பார்க்கணும். இல்ல இல்ல, ஸ்டேட் வித்தின் தி ஸ்டேட் அப்படினு ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு விஷயமாக இருக்குது. நான் கேக்குறேன், இது வந்து இது 2 விஷயங்களை சொல்றதா இருக்கு. ஒன்னு ஆதிக்க மனப்பான்மை. நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தில இருந்து ஒரு ஆதிக்க மனப்பான்மையில இருந்து இத பாக்குறீங்களா, அல்லது இந்த வட மாநிலத்தில இருந்து இருக்கிறதாக ஒரு பார்வை இவங்க எல்லாம் தமிழ் தேசியம் பேசுறவங்க சொல்லுவாங்க. அந்த பார்வையினுடைய மிச்சமாக இன்னமும் பியூஷ் கோயல் இருக்காராங்கிற கேள்வி வரதான செய்யும். நீங்கள் தான் இன்னும் இந்த பார்வை, எங்களுக்கு அந்த பார்வை கிடையாது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி இது ஒரே நாடு தான், ஒரே மக்கள் தான். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? 4 திட்டங்களை சொல்லுங்க. நான் சொல்றேங்க. இப்ப குளச்சல் துறைமுகம் கொண்டு வந்தாங்க 23. அது யாரே பேசி முடிக்கல. உங்க சௌரியத்துக்கு பேசல. அவர் சொல்லி ஆகவே ஏதோ நடைமுறை பேசவில்லை. தமிழகத்தில் ஏற்கனவே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர் சொன்னது போல 680 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மத்திய அரசு தர தயாராக இருந்தது. அதை வாங்க மறுத்து விட்டார்கள். அது சரியான முறையில் கையாளப்படவில்லை. அதன் காரணமாக இழப்பு கிட்டத்தட்ட 2040 மெகாவாட் மின்சாரம் சேமிக்கப்பட்டிருக்கும் தமிழகத்தில். அதுதான் எங்க வேதனை. அந்த வேதனை இருக்கிறது. அந்த வேதனையை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த வேதனையை பகிர்ந்திருக்கீங்க. தமிழகத்துடைய எரிசக்தி துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அவரால் பதிலளிக்க முடியவில்லை. அம்மாவை கேட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அம்மாவை கேட்டு அவர் சொல்லவில்லை. அதன் காரணமாக தமிழகத்துக்கு உள்ள இழப்புகள் வந்திருக்கு. நாங்கள் சொன்னதிலே என்ன அரசியல் இருக்கு? தமிழக இழப்பு இல்லையா? தமிழக மக்கள் இந்த ஒரு மின் திட்டம் இருக்கட்டும். ஆனால் அப்பா அவர்கள் மின்துறை இருக்கட்டும், மற்ற துறைகள்ல எல்லா அமைச்சர்களும் உங்களோட நல்ல ஒரு உறவுல தான், நல்ல ஒரு அரசியல் உறவு இருக்கிறது. என்னெல்லாம் செய்திருக்கீங்க? 12 ஸ்மார்ட் சிட்டிஸ் கொடுத்திருக்கோம். கர்நாடகால வெங்கையா நாயுடு எங்க எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார், அங்க கூட 12 ஸ்மார்ட் சிட்டிஸ் கொடுக்கல. முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மேற்பட்ட கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அந்த கடிதங்கள்ல என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது? மீட்டு கொண்டு வந்து பெரிய விஷயம் இல்லையா? இன்றைக்கு தமிழகம் பிரச்சனை கடல மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற அது பிரச்சனை, அது பிரச்சனை தீரவில்லையா?
இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தமிழகத்துல 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையாக மாற்றிக்கொண்டு அது தொடர் திட்டங்கள் இல்லையா? அதிகமா மின்சாரம் அது இல்லையா? 2018 ஆண்டுக்குள்ள அத்தனை கிராமங்களுக்கு மின்வசதி செய்து கொடுக்க வேண்டும் நாங்கள் போராடி கொண்டு அது இல்லையா? அது நல்ல இதெல்லாமே தேசிய அளவில் வகுக்கப்பட்ட திட்டங்கள். அது எல்லா மாநிலங்களுக்கும் போகணும், அது தமிழகத்துக்கு வரணும். தமிழ்நாட்டிற்கு நீங்க என்னெல்லாம் விஷயங்களை இப்ப தேர்தலை சந்திக்க போறீங்க? பாரதிய ஜனதா தனித்து எல்லா இடங்களையும் நாங்கள் சந்திக்கிறோம், தனித்து விடப்படவில்லை, நாங்க தைரியமாக சந்திக்கிறோம்ன்றீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் படி விட வச்சுப்போம். அப்போ போகும்போது மக்கள் கேட்பாங்கல்ல என்னெல்லாம் 2 வருஷத்துல செய்து ஒரு 4 நாட்கள் பொறுத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை வரப்போகுது. அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுக்கு இருக்கும். நாங்க என்ன செஞ்சீங்க சொல்வதற்கும் செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டுமே ஒண்ணுதான். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அதை தான் செய்வோம். சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. புதிய குற்றச்சாட்டுகளுக்கு போகாம சுருக்கமா வைக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு தேவை வெளிப்படையான ஒரு ஸ்திரமான ஒரு அரசாங்கம் தேவை. அதை நாங்கள் கொடுப்போம். அது இல்லாத காரணத்துல இவ்வளவு குழப்பங்கள் நடந்து ரொம்ப சுருக்கமா எல்இடி பல்புக்கு 680 கோடி ரூபாய் மத்திய அரசு அதை பயன்படுத்தல. இது மட்டும் இல்ல, அதே போல கணினிக்கு 900 கோடி ரூபாய் இப்ப தான் ரிட்டர்ன் பண்ணாங்க. ஆயுதர்களுக்கு 1200 கோடி ரூபாய் அப்படி தொடர்ச்சி அவர் பேசி முடிச்ச இறுதி கருத்து ஒரு ஒரே ஒரு விஷயம் தான். 2 பேரும் சண்டை போட்டுக் கொண்டு போராடிய வார்த்தைகளால் போராடியதை நான் பார்த்தோம். ஆகவே இது இவர்கள் சத்தத்திலே தமிழகத்தை மக்கள் முடிவு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 3,85,000 கோடி ரூபாய் மொத்த கடன்ல தமிழ்நாடு 25% இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். இப்ப GMR நம்ம இது என்னது மதுரை கார்பரேஷன் இப்படி ஒரு 4 கம்பெனில வாங்கினதுல 1,258 கோடி ரூபாய்க்கு 15 ரூபா 14 பைசாக்கு வாங்குறாங்க. மத்திய அரசு நான் சொன்ன கேளுங்க, தயவு செஞ்சு. நேரம் இல்ல, நான் சொல்றது கேளுங்க. ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசிருக்கோம் நிறைய. அதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க சொல்லுவாங்க திமுக ஆட்சியில தான் அது வந்து சுருக்கமா ஒரே நேரம் இல்ல. அதனால இந்த கடன் தனியார்கிட்ட கொள்முதல் பண்ணலாங்கிறது அவருடைய இது. அதனால இந்த மின்துறை இவ்வளவு அடிமட்டத்துக்கு போற மத்திய பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து தமிழர்கள் விரோத அரசாக, தமிழ் இனத்தின் விரோத அரசாக, தமிழ்நாட்டு அரசு கேட்கின்ற உரிமைகளை தரமறுக்கின்ற அரசாகத்தான் இருந்து வருகிறது. அதைத்தான் தொடர்ந்து அவர்கள் கொள்கையாக கடைபிடித்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட எந்த உரிமைகளையும் இந்த 2 ஆண்டு காலத்தில் செய்து முடிக்கவில்லை. உச்சநீதிமன்றம் சொல்லிய 435 பிரிவை பயன்படுத்தி பேரறிவாளன் உள்ளிட்ட விடுதலை செய்வதற்கு மாண்பு முதலமைச்சர் கடிதத்துக்கு பதில் இல்லை. மீனவ அமைச்சகம் அமைக்கப்படும் என்றார்கள், இதுவரை அமைக்கப்படவில்லை. மீட்டு தரப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக குரல் கொடுக்கப்படவில்லை. ஒட்டுமொத்த தமிழர்களின் விரோத அரசாக, தமிழ் இனத்தின் எதிர் அரசாகத்தான் இருக்கிறது. அந்த தமிழ் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாளை ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் வெளிப்பாடுதான் அமைச்சருடைய அந்த கருத்து என்பது என்னுடைய யார் குற்றச்சாட்டு எடுபட போகிறது என்பதை மக்கள் தீர்மானிக்க இருக்கிறார்கள். 55 நாட்களில் அந்த தீர்ப்பு வரப்போகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு நாட்டுல